காலையிலே ஏஞ்சிக்கவே முடியுதுப்பா, பயங்கரமாக குளிராக இருக்குது. இருந்தாலுமே நைட் வந்துட்டு அலாரம் வச்சுட்டு தான் தூங்கினேன். காலையில் நேரமாக ஏஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டேன். இருந்தாலுமே ஏஞ்சிக்க முடியல. மறுபடியும் இழுத்து போட்டு தூக்கிட்டு 6க்கு தான் ஏஞ்சேன். ஏஞ்சிட்டு வாசலை கூட்டி சாணி தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் கூட்டிட்டு சாணி தெளித்து விட்டேன். மறுபடியும் தண்ணி வேறு விட்டுட்டாங்களா, வீட்டுக்கு தண்ணி. அதுக்கப்புறம் வெளியிலலாம் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு துணி கொஞ்சம் இருந்துச்சு, துணி எல்லாமே துவைச்சி போட்டேன். ஏன்னா துணி நல்ல தண்ணி நின்று போச்சுன்னா மறுபடியும் நான் துணி துவைச்சினா போய் மோட்ரு போடணும், மறுபடியும் நிறுத்தணும். அது டபுள் வேலை எனக்கு தான் ஆகும்ன்ட்டு நான் தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு துணியெல்லாம் துவைச்சி காய வச்சிருவேன். அப்படியே கோலம் போடலான்ட்டு உட்காந்துட்டு கோலம் போடுறதுக்கு என் பையன் வேறு வந்துட்டு நான் கோலம் போட அவன் அழைச்சிக்கிட்டே இருந்தேன். சரி கோலம் போட்டு விட்டு கலர் பொடி போட்டுட்டு வந்துட்டேன். நான் இங்கே 5 வருஷம் ஆச்சு. இப்போ வந்ததுலேருந்து இந்த குளிர் எப்போவுமே இருந்ததே இல்லை. இந்த வாட்டி பயங்கரமாக குளிராக இருக்குது. இந்த குளிரெல்லாம் பார்த்தா பெங்களூர் குளிர் மாதிரியே இருக்குது. எப்போயுமே பெங்களூர் தான் இந்த அளவுக்கு குளிராக இருக்கும். அதனாலே நாங்கள் சீக்கிரமாக ஏஞ்சிக்கவே மாட்டோம், லேட்டாக தான் ஏஞ்சிக்குவோம். எப்போயுமே பூச்செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு உள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் யாருக்கு இதுக்கான வரைக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு